எப்படி இருக்குன்னா vitamin E, minerals, folate, other aromatic compounds which are purpose for biological purposes. ஓகேவா, அதனால நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா, அடுத்து டீப் ஆயில். டீப் ஆயில் வந்து ஏன் செலக்ட் பண்ணேன்னா ஆயுர்வேதிக்கு இந்த ஓல்டு டெஸ்ட்ல எது யூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் புண்ணு இருக்கு சரியா, புண்ணு வந்து அப்பெல்லாம் வந்து எதுவுமே இந்த மெடிசன் எதுவுமே அப்போ அவங்க பாட்டி பாட்டி வைத்து என்ன பண்ணுவாங்க, மஞ்சள் போடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த அலர்ஜியாக இருக்கிறது என்ன பண்ணுவாங்க, ஆயில் ஆட் பண்ணுவாங்க சரியா. புண்டு எரியும், புண்டு எரியும் என்ன பண்ணுவோம்னா ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அதனால என்ன பண்ணால் டீபாயில் டீபாயில் இருக்குன்னா நிறையா பயோகெமிக்கல்ஸ் எதுக்கு இருக்குதுன்னா லிபின், லிபிடின், லிபோலைட், லிபோடன்ஸ். ஓகேவா, அதனால வந்து நீட் நெக்ஸ்ட் என்ன ப்ரிப்பரேஷன் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் என்னவா இருக்குது, சாலிடர் இருக்குது. சாலிடர் நான் வந்துட்டு அது தண்ணியாக கரைக்கிட்டு யூஸ் பண்ணா டிஎம்ஓ யூஸ் பண்ணணும். ஓகேவா, டிஎம்ஓ என்ன யூஸ் பண்ணணும்னா ஒரு 9 weight வந்து என்ன பண்ணணும்னா we have to add 0.405 gram of PE, 4.1 of DMO. ஓகேவா, அதே மாதிரி டிமைல் பண்ணுறது, டிமைல் வந்து 9 weight யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணியிருக்கேன். சன்ஃப்ளவருக்கு அதே மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சேம் நான் எப்படி வந்து PU டெவலப் பண்ணுறோம் அதே மாதிரி தான் டிமைலும் சன்ஃப்ளவரை யூஸ் பண்ணுறோம். பட் டிமைல் வந்து சாலிடாக இருக்கும். ஓகேவா, நீ வந்து டைரெக்டாக எடுத்துட்டு பாலிவுட் போட முடியாது, அப்போ என்ன கட்டிடும். பட் இதை சொல்லிட்டு பண்ணுறோம். ஓகே, சொல்யூஷன் பண்ணி ஓகேவா, ஃபுட் ஸ்டாக் சரியா, ஃபேப்ரிக்ஸ் பண்ணி சொல்யூஷன் பண்ணி ஒரு ஸ்கேஃபோல்ட் ஆயிடுச்சு சரியா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஃபிசிக்கல் கேரக்டர்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, என்னென்னா வந்து ஃபிசிக்கலாக பண்ண போகிறேன், ஸ்கேனிங் எண்டோஸ்கோபி, ஃபோரியர் டிரான்ஸ்ஃபர் எண்டோஸ்கோபி, கான்டாக்ட் மெஷர்மெண்ட்ஸ், தெர்மோகிராஃபிக் அனாலிசிஸ், அட்டாமிக் மைக்ரோஸ்கோபி. ஓகேவா, ஸ்கேனிங் எண்டோஸ்கோபி என்னன்னா ஸ்கேனிங் தெரியுது மார்ஃபாலஜிஸ்ட். ஓகேவா, இப்போ ஸ்கேஃபோல்டு வந்துட்டு கொடுத்தீங்கன்னா எப்படி கிடைக்குன்னா இந்த மாதிரி செமிபிள்ஸ் கிடைக்கும். ஓகேவா, இந்த செமிபிள்ஸ் எப்படின்னா ஒரு ரூல் மார்க் கிடைக்கும், ரூல் மார்க் தெரியும். ஓகேவா, ஒரு ஸ்கேஃபோல்டு ரூல் மார்க் தெரியும். அது என்ன பண்ணலாம்னா ஃபைபர் டைமெண்ட் வந்து கேல்குலேட். ஓகேவா, பியூக்கு எத்தனை ஃபைபர் டைம் கிடைக்குன்னா 880. ஆனால் சன்ஃப்ளவர் ஆயில் எவ்வளோ கிடைக்குன்னா 860 அண்ட் சன்ஃப்ளவர் டிமைலுக்கு 710 கிடைக்கும். ஓகேவா, என்ன சொல்லுவாங்கன்னா பியூவோட கம்பேர் டு பியூ காம்போசிட் எப்படி கிடைக்குதுன்னா ஃபைபர் டைமெண்ட் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கம்மியாக இருக்குன்னு என்ன ஆகும்னா அந்த ஸ்கிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபைபர் டைமெண்ட் கம்மியாக இருக்குன்னா ஈஸியாக அட்டாச் ஆகும். லார்ஜ் டைமெண்ட் இருக்குன்னா செல்ஸ் வந்து ஈஸியாக அட்டாச் ஆகும். ஓகேவா, அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எப்படி கிடைக்குது, ஃபைபர் டைமெண்ட் லெஸ் கம்பேர்ட் டு தி பி, அதனால வந்து செல்ஸ் ஈஸியாக அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இந்த ப்ரோசஸ் டேக் திஸ் ஈஸி. ஓகேவா, நெக்ஸ்ட் எஃப்டி அனாலிசிஸ் என்னன்னா ஒரு பியூ இருக்கு சரியா, ஒரு பியூக்கு என்னென்ன பீக் இருக்குன்னு கண்டுபிடிக்கும். அதே மாதிரி நீ பியூக்குள்ள வந்து என்ன ஆட் பண்ணிருக்க, வாட் வி ஆட் இன் பியூ, சன்ஃப்ளவர் ஆயிலும் டிமைல் ஆட் பண்ணிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஹவு டு ஃபைண்ட் இட் வாஸ் பர்சன்டேஜ் இன் பியூ. அதுக்கு என்ன யூஸ் ஆகும்னா எஃப்டி அனாலிசிஸ். எஃப்டி அனாலிசிஸ் எது கொடுக்கணும்னா ஒரு பீக்ஸ்லாம் கொடுக்கும். ஓகேவா, பியூக்கு என்ன பீக் இருக்குன்னா எக்ஸ்டிஓ குரூப். ஓகேவா, அதே மாதிரி when you add a sunflower to dimer, PU intensity வந்து அதிகமாக இருக்கு. PU ஓட intensity பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் பாரு, இந்த PU தான் வந்து PU. when compared to PU sunflower dimer, the intensity was increased. புரியுதா, அப்போ என்ன சொல்ல வரோம்னா PU கூட some elements இருக்கு. ஓகேவா, என்ன இருக்கு, sunflower dimer இருக்குன்னு சொல்ல வரோம். ஓகே, அதே மாதிரி another findings என்ன சொல்றாங்கன்னா பீக் ஷிஃப்ட் பாருங்க, பீக் வந்து ஒரு பீக் இருக்கு. ஆனால் அவன் ஆடிங் சன்ஃப்ளவர் டிமைல் இந்த பீக் வாஸ் 225. ஓகேவா, அப்போ என்ன சொல்லுவாங்க, கன்ஃபார்ம்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் சன்ஃப்ளவர் டிமைல் தி பீக். ஓகேவா, நெக்ஸ்ட் கான்டாக்ட் மெஷர்மெண்ட்ஸ்.
இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் பயோமெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ். என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு எலிமெண்ட் வந்துட்டு வாட்டர் அதிகமாக அப்சர்வ் பண்ணுச்சுன்னா செல்ஸ் வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகும் சொல்கிறாங்க. ஓகேவா? ஆனால் வந்து பியூ வாஸ் சப்போஸ் டு பி ஹைட்ரோபோபிக்னா வாட்டரே வந்து மேலே படாது. ஓகேவா? அதே மாதிரி